வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ரொம்பவே மனமான முருங்கைக்கீரை சிறுபருப்பு சாம்பார் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, வாசனை ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு உரலில் 4 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு பற்கள், அரை டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாத்தையும் கரகரப்பாக இடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மெயினாக இந்த குழம்புக்கு வந்துட்டு நல்லா வாசனையை கொடுக்கக்கூடியது வந்துட்டு இந்த மசாலா தான். அதனால் கரகரப்பாக இடித்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பருப்பு சட்டியில் நான் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறு பருப்பை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இந்த பருப்பு சட்டி கூடயே சேர்த்துடலாம். அரிசி கழுவுன தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியும் ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு, காரத்துக்காக 1 அப்படி இல்லைன்னா 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடலாம். நீங்கள் பருப்பு வந்துட்டு ஏற்கனவே நல்லா ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார பருப்பு நல்லாவே மலர்ந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ பருப்பு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையவும் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 கை அளவு கீரை சேர்க்குறேன், முருங்கைக்கீரை சேர்க்குறேன். முருங்கைக்கீரை சேர்த்துட்டு நம்ம இடித்த மசாலாவையும் இது கூட சேர்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு இதுக்கு ரொம்ப அதிகமாக கீரை சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். அந்த குழம்பு வந்துட்டு அந்தளவுக்கு நல்ல வாசனையோடு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே போல் இந்த மசாலா வந்துட்டு இதே மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக மிக்சிலெலாம் போட்டு அரைக்க வேண்டாம். இப்போது கீரை, நம்ம சேர்த்துருக்கிற மசாலா இது எல்லாமே சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாலே போதுமானதாக இருக்கும். கீரை நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்துட்டு கரெக்டாக நம்ம இந்த மசாலா இடித்து போட்டால் மட்டும்தான் அவ்வளோ வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குக்கரில் பருப்பு வேக வச்சிங்க அப்படின்னா அந்த குழம்பு வந்துட்டு ஒரு மாதிரி குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சட்டிலேயே நீங்கள் வேக வச்சு செய்யலாம், ரொம்பவே மணமாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்ணியை மட்டும் நான் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த கடைஞ்சிருக்கிற கீரையை கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு தனியாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற தண்ணியவும் இது கூட கலந்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான சிறுபருப்பு நம்ம வேக வச்சுட்டு நம்ம முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா கடைஞ்சிட்டோம். இந்த மசாலா தான் வந்துட்டு இந்த குழம்புக்கு வந்துட்டு நல்லா வாசனையை கொடுக்கறது. அதனால் அந்த மசாலா கண்டிப்பாக இடித்து சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்காக ஒரு கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நான் வடகம் சேர்த்துருக்கேன். வடகம் இல்லை அப்படின்னா கடுகு, சீரகம், நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். 2 பூண்டு பற்கள் கூட தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்பவே சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் தயாராகிடுச்சு. அதுவும் இந்த மாதிரி கார்த்திகை மாதத்தில் முருங்கைக்கீரையில் நீங்கள் என்ன ரெசிபி பண்ணாலும் வாசனையாக செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.